ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸ் அதிகாலை 4 மணிக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்னைக்கு அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுக்க ஆரம்பித்தாங்க. அங்கேயும் கவுண்டர் ஓப்பன் பண்ண சில மணி நேரத்திலேயே டோக்கன்ஸ் எல்லாமே கொடுத்து முடிக்கப்பட்டு ஸ்ரீவாரிமேட்லேயும் கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நேற்று திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 69,870. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 42,119. நேற்றைய உண்டியல் காணிக்கை 4 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய கியூ ஆனது சர்வ தரிசனம் கியூவையும் தாண்டி பாட்டகங்கம்மா கோவில் வரைக்கும் கியூ இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த நிலை நாளையிலிருந்து நிச்சயமாக மாறுபடும். சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை 3 நாட்கள் தொடர் விடுமுறை இருந்த காரணத்தினால தான் திடீர்னு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் இத்தனை பக்தர்கள் கூட்டமும் தரிசனத்திற்கு இத்தனை மணி நேரமும் ஆனது. இந்த தொடர் விடுமுறையானது இன்னையோட கம்ப்ளீட் ஆகக்கூடிய காரணத்தினால நாளை நிச்சயமாக திருமலை மற்றும் திருப்பதியில் கொஞ்சம் கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 20 மணி நேரத்திலிருந்து 28 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். நாளை மறுநாள் ஜூன் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 21ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் திருமலையில் வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் விழா நடக்க இருக்குது. இந்த ஜேஷ்டாபிஷேக விழாவிற்கான தரிசன டிக்கெட்ஸ் 3 மாதத்திற்கு முன்னாடியே இஷ்யூ பண்ணிட்டாங்க. இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணவங்க சுபதம் என்ட்ரி வழியாக கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு போய் ஜேஷ்டாபிஷேகம் விழாவையும் பார்த்துட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வருவாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகம் டிக்கெட்ஸ் புக் பண்ணாதவங்க ஒரி பண்ண வேண்டாம். இந்த 3 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கவசத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி சஷ்ரதீப அலங்கார சேவா முடிந்தவுடன் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமியை நாம பார்க்கறதுக்கு எந்த விதமான தரிசன டிக்கெட்டும் இருக்கணும் என்கிற அவசியம் கிடையாது. ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய முதல் நாள், அதாவது நாளை மறுநாள் ஜூன் 19ஆம் தேதி வஜ்ர கவசம், அதாவது வைர கவசத்துடன் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். ஜூன் 19ஆம் தேதி மாலை நடக்கக்கூடிய சஷ்ரதீப அலங்கார சேவா சமயத்திலும் மலையப்ப சுவாமியை நம்ம இந்த வஜ்ர கவசத்தோடு தரிசனம் பண்ணலாம். சஷ்ரதீப அலங்கார சேவா முடிந்த பிறகு மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை நாம வஜ்ர கவசத்தோடு தரிசனம் பண்ணலாம். வருடம் ஒரே ஒரு முறை மட்டுமே, இந்த நாள் மட்டுமே நாம மலையப்ப சுவாமியை வைர கவசத்தோடு தரிசனம் பண்ண முடியும். ஸோ ஜூன் 19ஆம் தேதி யாராவது திருமலையில் இருக்கீங்கன்னா ஈவினிங் சஷ்ரதீப அலங்கார சேவா சமயத்திலும் சஷ்ரதீப அலங்கார சேவா முடிந்து மாட வீதிகளையும் வலம் வரக்கூடிய வைர கவசத்துடன் ஆன மலையப்ப சுவாமியை தரிசனம் பண்ண மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து ஜூன் 20ஆம் தேதி ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய 2ஆம் நாள் சஷ்ரதீப அலங்கார சேவா சமயத்திலையும் சஷ்ரதீப அலங்கார சேவா முடிந்து மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய மலையப்ப சுவாமி முத்தங்கி கவசத்துடன் நமக்கு தரிசனம் கொடுப்பார். முதல் நாள் வைர கவசம், 2ஆம் நாள் முத்தங்கி கவசம். 3ஆம் நாள் ஜூன் 21ஆம் தேதி பௌர்ணமி, அன்றைய நாள் கருட சேவை இருக்காது. 3ஆம் நாள் ஜூன் 21ஆம் தேதி கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் சேவா எல்லாமே கேன்சல் செஞ்சிருப்பாங்க. அன்றைய நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி பழுது பார்க்கப்பட்டு புதிதாக மெருகேற்றப்பட்ட தங்க கவசத்துடன் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. ஸோ ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய இறுதி நாளான ஜூன் 21ஆம் தேதி மாலை
ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி புதிய தங்க கவசத்துடனும் புதிய பட்டாடைகள் உடுத்தியும் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. எப்பவும் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை நாம பார்க்கறத விட கூடுதல் ஜொலிப்புடன் அன்றைய நாள் நமக்கு காட்சி கொடுப்பார். ஜூன் 19ஆம் தேதி, 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி திருமலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரத்யேக கவசத்துடன் வரக்கூடிய மலையப்ப சுவாமியை பார்க்க மிஸ் பண்ணிட வேண்டாம். நாளை ஜூன் 18ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதத்திற்குரிய திருமலை தரிசன டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பமாகுது. நாளை ஜூன் 18ஆம் தேதி ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பமாகுது. நாளை காலை 10 மணி தொடங்கி ஜூன் 20ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் எலக்ட்ரானிக் லக்கி டிப்பெட்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.